வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளசி ஜீரண சக்தியை மேம்படுத்துது. இருதயம் போன்ற உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கு. துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு தளர்ச்சி கோளாறுகள், ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களையும் உடனுக்குடன் குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கு. துளசி இலை சாறுல தேன், இஞ்சி இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு தேக்கரண்டி நம்ம குடிக்கும் போது நம்மளுடைய பல ப்ராப்ளத்தை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். ஸோ துளசி இலை நம்மளுடைய எந்தெந்த நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மன அழுத்தம் குறையும். நீங்கள் கண்டிப்பாக இந்த துளசி இலை எடுத்துக்கொள்ளும் போது துளசி அழுத்த எதிர்ப்பு தன்மை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு. ஸோ உங்களுடைய உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகரிக்க செஞ்சு உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிலீஃப் பண்ணிடும். இந்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கு துளசி உங்களுக்கு பெரிதளவில் உதவிகரமாக இருக்கும். ஸோ மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சி அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு துளசி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். நுரையீரல் தொற்று சரி பண்ணப்படும் நீங்கள் துளசி இலையை பயன்படுத்தும் போது. அன்றாடம் துளசியை நீங்கள் சிறிதளவு வெறும் வாயில போட்டு மென்று உண்ணுதல், அல்லது துளசி நீர் அல்லது துளசியை டீல போட்டு நீங்கள் குடிக்கிறது, அப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு சளி மற்றும் நுரையீரல் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வளிக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிடும். முக்கியமாக துளசி நுரையீரலில் தொற்று ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அப்படின்றதால நுரையீரல் ஆரோக்கியம் பெறுவதற்கு அந்த தொற்றுகள்லாம் நீங்குவதற்கு துளசி இலையை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய ரத்தம் சுத்தமாக இருக்கும் நீங்கள் துளசி இலையை பயன்படுத்தும் போது. தினமும் காலையில் 10 துளசி இலைகளுக்குள்ள நீங்கள் எடுத்து அதை மென்று சாப்பிடும் போது ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். மார்பு வலி, தொண்டை வலி, வயிற்று வலி ஆகிய கோளாறுகள்லாம் உங்களுக்கு நீங்கும். ஸோ கூடுதலாக இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். நீங்கள் 10 துளசி இலைகளுக்குள்ள நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அது மென்று சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படும். சிறுநீரக கோளாறுகள் நீங்கி போகிறதுக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இந்த துளசி இலையை எடுத்துக்கலாம். துளசியை நீங்கள் உட்கொண்டு வந்தால் காது வலி, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், சிறுநீரக கோளாறுகள்லாம் நீங்கும். இந்த சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றுவது போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் துளசியிலை எடுத்துக்கொள்ளும் போது கரைச்சிடலாம். கற்கள் வராமல் தடுப்பதற்கும், அதே போல் சிறுநீரக கோளாறுகள் இல்லாமல் முன்னாடியே சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் துளசி இலையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆஸ்துமாவை குணமாக்கும் துளசி. உடலினுடைய வெப்பத்தை ஒரே சீராக வச்சிருக்கிறதுக்கு துளசி இலை தான் உதவிகரமாக இருக்கு. துளசி ஜூஸ், அதாவது துளசி சாறு சளி தொல்லை, ஆஸ்துமா ஆகியவற்றை குணப்படுத்தும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளில் அவதிப்படுறீங்க, ஆஸ்துமா, சளி தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, மூச்சு விடுதலை சிரமம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு துளசி இலை சாறு நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு துளசி இலை சாறு உதவிகரமாக இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக வச்சிருக்கிறதால இருதயம் போன்ற உறுப்புகள்லாம் சீராக இயங்குவதற்கு துளசி தான் உதவிகரமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய அந்த உடல்ல ரத்தம் எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக இருக்கிறதுக்கு நம்ம துளசி இலை எடுத்துக்கணும். அப்போ ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கிறதால அந்த இதயம் தன்னுடைய வேலையை சீராக செய்வதால எந்த விதமான பிரச்சனை, உடல் இயக்க பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். குறிப்பாக வாய் துர்நாற்றம் நீங்கி போறதுக்கு நீங்கள் துளசி இலையை பயன்படுத்தலாம். ஸோ துளசியை நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு வாய் துர்நாற்றத்தை நீங்கள் போக்கிக்கலாம். இப்போ துளசி கஷாயம் வாய் துர்நாற்றத்தையும் பால் விலை நோய்களையுமே நீக்கும். மேலும் துளசி ஜீரண சக்தியும் உங்களுக்கு மேம்படுத்துறதால பலவிதமான இந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். தோல் நோய்கள் குணமாக நீங்க துளசியை பயன்படுத்தலாம். எலுமிச்சை ஜூஸோட துளசி சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் நீங்க சொறி சிறுங்கு போன்ற தோல் நோய்களுக்கெல்லாம் அது மாதிரி 10 மாதிரி நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்களேன், சொறி சிறுங்கு இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு விரைவில் குணமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் நோய்கள் குணமாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸோட நீங்க துளசி இலை சேர்த்து அரைத்து அது மேல தளவு நீங்க 10 மாதிரி போட்டீங்கன்னா விரைவில் உங்களுக்கு குணமாகும். முகப்பொரு நீங்கி போறதுக்கு நீங்க துளசி இலையை பயன்படுத்தலாம். துளசி, அம்மான் பச்சரிசி இது ரெண்டுத்துமே நீங்க சம அளவு எடுத்து அரைச்சு முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டு வந்தீங்கன்னா முகப்பரு மறையும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசியும் அம்மான் பச்சரிசியும் ஒரு பச்சரிசி இருக்கு. ஸோ அதை நீங்க எடுத்து அரைச்சு முகப்பரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா முகப்பரு உங்களுக்கு மறைஞ்சு போயிடும். உடல் வியர்வை நாற்றம் அகண்டு போறதுக்கு நீங்க துளசியை பயன்படுத்தலாம். சிலருக்கு உடல் வியர்வை நாற்றம் அடித்து கொண்டே இருக்கும். என்னதான் சோப் போட்டு குளிச்சாலும் சிறிது நேரத்தில் அவங்களுக்கு வியர்வை நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு குளிப்பதற்கு சில நேரங்களுக்கு முன்னாடி நீங்க துளசி இலைகளை தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணீர் கொண்டாட விட்டுணும். ஸோ அது கொண்டாட வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வியர்வை நாற்றம் எல்லாம் உங்களுக்கு அகலும். இடுப்பு வலி குறைஞ்சி போகிறதுக்கு துளசி இலையை பயன்படுத்தலாம். துளசி சாற்றுடன் இஞ்சி சிறிதளவு நீங்கள் போட்டு தாமரை வேர் சிறிதளவு சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சு இடுப்பில் நீங்கள் 10 மாதிரி போட்டிங்கன்னா இடுப்பு வலி உங்களுக்கு குறையும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துளசி சாரோட இஞ்சி சிறிதளவு, அப்புறம் தாமரை வேர் சிறிதளவு இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி
கொதிக்க வச்சுட்டு இடுப்பில் வந்து நீங்கள் 10 போட்டிங்கன்னா இடுப்பு வலி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா மக்களே, துளசி இலையுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம மருத்துவ நன்மைகளை துளசி இலை கொண்டு இருக்கிறதால ஆன்மீகத்துக்கு மட்டுமே நம்ம ஒரு பூஜை பொருளாக மட்டும் அதை பயன்படுத்துறது கிடையாது. பலவிதமான எதிர்ப்பு சக்திகளை நம்ம கொடுக்கறதால பலவிதமான நோய்களை துளசி இலை குணப்படுத்துறது வராமல் தடுக்குது. அதோடைய தன்மையை அறிஞ்சிக்கிட்டு துளசி இலையை நம்ம இனிமேல் பயன்படுத்துவோம். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருப்போம், நலமோடு வாழ்வோம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.